வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி விதித்த நகைக்கடனை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய தங்க நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள 2 முக்கியமான அறிவிப்புகளை இந்த தகவல் விளக்குகிறது. முதலாவதாக, கடனை எளிதாக திருப்பி செலுத்த ஏதுவாக மாதாந்திர தவணை இஎம்ஐ முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது கடனாளிகள் தங்கள் நகைகளை சுமையின்றி மீட்க உதவும். இரண்டாவதாக, கடனை முழுமையாக அடைத்த 24 மணி நேரத்திற்குள் வங்கி நகைகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும், இல்லையெனில் காலதாமதம் ஆகும். ஒவ்வொரு நாளுக்கும் வங்கிகள் 5000 அபராதம் செலுத்த நேரிடும். மேலும் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நகைகளை ஏலம் விடுவதையும் தடுக்கவும் ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் கடுமையான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இது பொருந்தும். இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளர்களின் உண்மையான உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களின் நிதி சுமைகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. புதிய தங்க விதிமுறைகள், ஆர்பிஐ மற்றும் புரட்சிகரமான தங்க நகைக்கடனுடைய மாற்றங்கள். ரிசர்வ் வங்கியின் புதிய தங்க நகைக்கடன்களுக்கான விதிகள். தங்க நகைக்கடன்களை வாங்குவோர்கள் ஏன் அதிகரிக்கிறார்கள்? தங்கத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் நடுத்தர மக்கள் அவசர தேவைகளுக்காக தங்கத்தை அடகு வைக்கிறது பெருமளவில் அதிகரித்துள்ளது. அதிகரிக்கும் தேவை அவசியமான பாதுகாப்பு. உங்கள் நகையை எங்கு அடகு வைப்பது, எதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுத்துறை மற்றும் ரிசர்வ் வங்கிகளுடைய கட்டுப்பாடுகள். கடன் தொகை சற்றே குறைவு, ஆனால் தனியார் வங்கிகளில் அதிகம். வட்டி விகிதம் மிகவும் குறைவு, லாபகரம் மிகவும் அதிகம், சுமை. பாதுகாப்பு, ஆர்பிஐயின் முழுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு. குறைந்தபட்ச பாதுகாப்பு, தனியார் நிதி நிறுவனங்கள். புதிய சலுகைகள், இஎம்ஐ மற்றும் ஆர்பிஐயுடைய விதிமுறைகள் கட்டாயம். விதிமுறைகள் தனியார் நிறுவனங்களில் மாறுபடும். பழைய முறை வாடிக்கையாளர்களை சிக்க வைத்த பொறிகள் இதுதான். மொத்த தொகையை செலுத்தும் சுவை. நகையை மீட்க அசல் மற்றும் வட்டி முழுவதையும் ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டும். பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் நகையை வங்கி நிரந்தரமாக பறிமுதல் செய்யும் அபாயம். இந்த மொத்தமாக கட்டுறதை இஎம்ஐயாக மாற்றி கொடுங்க அப்படின்றத தற்சமயம் இப்போ பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் வங்கியினுடைய ஆர்பிஐடைய முக்கிய தலைமையின் அடிப்படையில் 3 விதிகள். 1, உரிமை 1 இஎம்ஐ புரட்சி, மொத்த சுமையை குறைக்க முடிவு, மாதாந்திர தவணை முறை. 2, வெளிப்படையான ஏலம், வாடிக்கையாளர்கள் இன்றி இனி ஏலம் நடக்காது. 3, 24 மணி நேரம் கேரண்டி, கடன் முடிந்தவுடன் உடனடியாக நகையை 24 மணி நேரத்தில் திரும்ப வாங்கிக்கலாம். இஎம்ஐ எப்படி செயல்படுகிறது? இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 20,000 அசல், 3,000 வட்டி, மொத்தம் 23,000. இந்த 23,000 ஒரு வருடம் 12 மாதத்துக்கு பிரித்து 1,916 இப்படி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டியும் சேர்த்து அவங்க கணக்கு எடுத்துக்கிறது தான் இஎம்ஐ. மாதம் நீங்கள் கட்டலாம். இது எல்லாமே மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு உண்டான இஎம்ஐ அப்படின்றது அதே பேசிக்கில் தான் இருக்கும். 12 மாதங்கள். விதி 2, ஏலங்களுக்கு இது முற்றுப்புள்ளி. ரகசிய முறை மற்றும் ரகசிய ஏலம், தவணை தவறுதல், கட்டாய முன்னறிவிப்பு, வாடிக்கையாளர்கள் முன்னெடுக்கை. நகைக்கடன் வைத்தவர்களுக்கு தகுந்த முன்னறிவிப்பு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். ஏலம் விடும்பொழுது வாடிக்கையாளர் கண்டிப்பாக உடனிருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ஏலம் விட்டால் வங்கிகள் மீது கடும் எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் உங்களுடைய தங்க நகையை அவங்க திருப்பி கொடுத்துடணும். பழைய சாக்குப்போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஆடிட்டிங் 2 நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்லக்கூடாது. புதிய சட்டம், கடன் முழுமையாக அடைக்கப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துக்குள்ளார உங்கள் நகையை ஒப்படைக்கப்பட வேண்டும். தேவையற்ற அலைக்கழிப்பு இதனால் நீக்கப்படுகிறது. வங்கி தாமதப்படுத்தினால் 5000 ரூபாய் அபராதமும் படுத்துகிறாங்க. இது பணம் செலுத்தும் முறை, மொத்த சுமை, எளிமையான ஆப்ஷன் இஎம்ஐ, ஏல நடைமுறை, ரகசிய ஏலம், வெளிப்படைத்தன்மை மூலம் வாடிக்கையாளர் முன்னிலை கட்டாயம். நகை திரும்ப பெறுதல், ஆடிட்டிங் என்ற பெயரில் பல நாட்கள் தாமதம். புதிய முறை 24 மணி நேரத்துக்குள்ளார வந்துடணும். இதை பேஸ் பண்ணி தாங்க வங்கிகள் தற்சமயம் சேர்க்கிறாங்க. இந்த விதிகள் எந்தெந்த வங்கிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, இந்தியன் பேங்கிங், ஐஓபி, கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐ, சிட்டி யூனியன், இந்த மாதிரி அனைத்து வங்கிகளுக்குமே இது பொருந்தும். அடுத்த நகைக்கடனுக்கான 3வது பாயிண்ட்டுடைய செக்லிஸ்ட்டு.
வங்கிகளை தேர்ந்தெடுங்க, இஎம்ஐ வசதியை கேளுங்க, உங்கள் உரிமையை நினைவில் வச்சு நீங்கள் கடனை வாங்குங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வாரத்தில் வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.